வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது நாவல் பழ சிரப். நாவல் பழத்தோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே கம்மி. 1-2 நாள் தான் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். இது மாதிரி சிரப் பண்ணணுன்னா கூட கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாவல் பழ சிரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நாவல் பழம் நல்லா பெரிய சைஸாக இனிப்பாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கலாம். ஜீனி, தண்ணி, நாவல் பழத்தில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு அதோட ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஜீனியும் தண்ணியும் எடுத்துக்கணும். நாவல் பழத்தில் உள்ள சதப்பகுதியை மட்டும் தனியாக ஒரு நைஃப் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும். பெரிய சைஸ் பழமாக இருந்தால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாவல் பழத்தை அரைச்சி இப்போ ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் நாவல் பழத்தை எடுத்துருக்கேன். இது கூட அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸ் அரைச்சிக்கலாம். நாவல் பழத்தை நல்லா அரைச்சாச்சு. ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சாச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி செய்கிறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ப்ரிசர்வ் பண்ணுறதா இருந்தால் சுகர் தான் சேர்க்க முடியும். சிரப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜூஸை சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்கிற சுகரை சேர்த்துக்கலாம். நல்ல இனிப்பான பழமாக இருந்தால் 1 பங்கு சுகர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா 1.5 பங்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இப்போ இந்த சிரப்பு காய்ச்சணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சிரப் பண்ணும்போது ரொம்ப நமக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஒரு கொதி வந்து சிரப் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமாவே நம்ம இறக்கிடலாம். நாவல் பழம் சுகர் லெவலில் நல்லாவே குறைக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கூடவே இது ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. நாவல் பழத்தில் அயனும் அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்குமே இது ரொம்ப நல்லது. என்னதான் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இது சாப்பிட்றதுக்கு இந்த சீடோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சாப்பிட விரும்புறதில்ல. சிலருக்கு அதோட டேஸ்ட்டும் பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி சிரப் பண்ணி ஜூஸாக குடித்தோன்னா ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். இதில் இனிப்பு சேர்க்க வேண்டாம்னு நினச்சோன்னா இந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் உப்பு, லெமன் ஜூஸ், தண்ணி கலந்து குடிச்சிக்கலாம். வறுத்து ஜீரக பொடி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து குடிக்கும் பொழுது. இந்த சிரப் கூட கொஞ்சம் லெமன் ஜூஸும் தண்ணியும் கலந்து பாப்சிக்கிள் மோல்டில் ஊற்றுனா கூட சின்ன குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஐஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கொதிக்க ஆரம்பித்தோன்னே 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கழித்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த சிரப்பை யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் ஃபுட் கலர் கூட செய்யலாம். இது நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது திருப்பி சேராமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஃபுட் கலர் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேச்சுரல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி நம்ம கேக் செய்யலாம், ஜெல்லி அந்த மாதிரி செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாவல் பழ சிரப் தயார் பண்ணியாச்சு. இந்த சிரப் கூட தண்ணியும் லெமன் ஜூஸும் கலந்தோன்னா கலர்ஃபுல்லான ஜூஸ் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தண்ணி, இது கூடவே நம்ம இந்த தயார் பண்ணி வச்சிருக்கிற சிரப்பு ஊற்றினோன்னா நாவல் பழ ஜூஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.